ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சுவையான ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல அரேபியன் சிக்கன் மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு சிக்கன் வறுக்கணும், அதுக்கப்புறமா மந்தி மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணிட்டா கண்டிப்பா பசங்க திரும்ப திரும்ப இந்த மந்தி பிரியாணியே கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம மந்தி பிரியாணிக்கு அரைக்க வேண்டிய மசாலாக்கள் பார்த்துக்கலாம். 10 ஏலக்காய், 2 பட்டை, 10 லவங்கம், அதுக்கப்புறமா ஸ்டார் அனன்ஸ், 2 ஜாதிக்காய். உங்கள்கிட்ட ஜாதிக்காய் இல்லைன்னா நீங்க ஜாதி பத்திரி வாங்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சோண்டு சீரகமும் இந்த பே லீஃபும் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஜீரகத்தை காட்டலை, அரைக்கும் போது நான் ஜீரகத்தை போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போதும். இந்த மசாலாக்கள்லாம் நாம நல்லா பொடியா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். பிரியாணி விட இது ரொம்ப சிம்பிள். பாருங்க, எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம பொரிக்கும் போது நம்ம வாயில நல்லா அது ஒரு டேஸ்டா இருக்கும். இதுக்கு நாம இந்த 2 சில்லி எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 2 சில்லி தான் இந்த ஹோல் மசாலாவுக்கே காரம். அதனால இந்த 2 சில்லி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 வெங்காயம் வச்சிருக்கேன். இத நல்லா நைஸா அரைக்கிக்கோங்க. இது நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ 3 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நல்ல அகலமான பாத்திரத்துல, எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் நல்ல அகலமான பாத்திரத்துல ஊற வச்சிடுங்க. அப்போதான் நமக்கு ரைஸ் நல்லா பெருசு பெருசா இருக்கும். சின்ன பாத்திரத்துல நீங்க போட்டீங்கன்னா ரைஸ் சின்னதா வரும். இப்போ நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு சிக்கன். 3/4 கிலோ அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் கரெக்டா இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல தாராளமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் இதுல சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம பொடியா நறுக்கி வச்ச இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் இப்படி சேர்த்துக்கணும். ட்ரை ஜிஞ்சரும் இதுல சேர்த்துக்கோங்க. ட்ரை லெமனு. இதை 2 நிமிஷம் இதை போல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நைஸா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும்ட்டு அவசியமே இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதமா வரும் இல்லையா, அது அந்த அளவுக்கு நாம இதுல தாளிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆத்தென்டிக் அரபிக் மந்தினா இதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட மாட்டாங்க. நாம கொஞ்சம் சவுத் இந்தியன்ல இருக்கிறதுனால இதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம அரைச்சு வச்சோம் இல்லையா மந்தி மசாலா, இதுவும் இந்த எண்ணெய் கூடயே இதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இது 7 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். நாம 1க்கு 2 கணக்குல எடுத்துக்கிட்டேன். 3 கப் அளவுக்கு 7 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். இந்த அரபிக் மந்திக்கு மட்டும் இல்லைங்க, பிரியாணிக்குமே இந்த கப் அளவு கரெக்டா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த 1 கிலோ சிக்கனை இதுல சேர்த்துக்கிறேன். இதுல நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரபுலாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க மேலேயே இதை வச்சு இதோடைய தண்ணி எடுத்துதான் அந்த மந்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல பண்ண முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா இதோட அந்த சூப் மாதிரி சூப்பரா உங்களுக்கு கொதிச்சு வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஒரு பாதி வெந்துற அளவுக்கு எடுத்துடுங்க. இல்லைன்னா நமக்கு பீஸ்லாம் ஹார்ட் ஆயிடும், ஃப்ரை பண்ணா நல்லாவே இருக்காது.
பாதி அளவுக்கு வெந்தா போதும். அதோடைய எசன்ஸ் அதில் சேர்த்தா போதும். இப்போ நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ரைஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி இதில் ரைஸ் சேர்த்து நாம் மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச சிக்கனில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக மீதி இருக்கிற இந்த மந்தி மசாலா இதில் போட்டுக்கோங்க. அப்புறமா நான் என்ன செய்ய போறேன்னா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். வினிகர் ஒரு 2 மூடி அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் இதே அப்படியே மேரினேட் பண்ணலாம்னு நல்லா இருக்கும். நான் என்கிட்ட இருக்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சிக்கன் 65 மசாலா இதில் போட்டு மேரினேட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலக்கி நாம் ஒரு 20 to 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. அப்போதான் நமக்கு இந்த சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். நல்லா கிளறி இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போ நான் நல்லா கலக்கிட்டேன். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மூடிடுறேன். இப்போ இந்த சிக்கனை நான் என்ன செய்ய போறேன்னா ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். இதுல தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பீஸ்லயும் இந்த சிக்கன் பீஸ் இந்த பேன்ல சேர்த்து நல்லா திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வெறும் இந்த வாட்டி லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்க மந்திக்குன்ட்டு தந்தூரிக்கெல்லாம் நாம கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கோழிக்கு 4 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு லெக் பீஸும் இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். இது நல்லா திருப்பி நல்லா நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நமக்கு பாதி அளவுக்கு வெந்து இருக்கு. இது ஃப்ரை பண்ணாலே போதும், சூப்பரா இருக்கும். இது ஃப்ரை பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். இதை நல்லா திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் நம்ம பிரியாணியை சாப்பிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா மந்திலாம் நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல ரொம்ப சில்லி பவுடர், காரம், அதுக்கப்புறமா மசாலாக்கள்லாம் ரொம்ப சேர்க்காம மைல்டா செட்டில்டா இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்டாலுமே ரொம்ப வெயிட்டா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த மந்தி சாப்பிடும் போது ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவோம். டிஃப்ரெண்டான டேஸ்டும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் ஒரு தட்டுல இதை எடுத்துக்கிறேன். இதே போல எல்லா பீஸுகளும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம என்ன செய்ய போறோம்னா கார்னிஷுக்காக இந்த மாதிரி 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரைட் ஆனியன் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு ரொம்ப நைஸா இருக்கணும். அப்போதான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியா வரும். இந்த அளவுக்கு எடுத்துட்டு ஒரு எண்ணெயில இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்குமே நம்ம விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விட்டு இருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கார்னிஷிங் பர்பஸ்க்கு தான். மந்தி பிரியாணிக்கு ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இது ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 15 to 20 முந்திரியும் இதில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கார்னிஷுக்காக மந்திக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா முந்திரி, சிக்கன் இதெல்லாமே வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம தம்முக்கு போடுவோம். இப்போ நான் தம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் சூடாடினாக்கு அப்புறமா நான் இதில் இந்த பிரியாணி பாட் வச்சுக்கிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சிடணும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இது நல்லா வெந்திருக்கான்ட்டு பாருங்க.
பாருங்கள் சூப்பராக வெந்தி சூப்பராக இருக்குது. ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் பசங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணி விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ், முந்திரி இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி சுற்றி நம்ம தம்க்கு விட்டால் தான் அந்த எசன்ஸு அதுக்கப்புறமா அதெல்லாம் ரைஸுக்கு வாங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா பரப்பி விட்டுடணும். இப்போ நான் இந்த ஃப்ரைடு பண்ண சிக்கனையும் இதில் வச்சிடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். இதுதாங்க இவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டிலையே மந்தி பண்ணிட்டோம். இந்த மந்தி சாப்பிட்றதுக்காக நாங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பிரியாணி விட இது சுலபமாக பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.